next Western Briefs. Nikki, Yes. where are we? நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்கோம். அந்த இடம் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். ஓகே. வேற லெவல்ல இருக்கும். சரி. மார்வெலஸா இருக்கும். அவ்வளவுதான் இதுக்கு மேல பேச சார் இல்லங்க ஒரு நல்ல ஒரு கிளைமேட், நல்ல ஒரு நாள், நல்ல ஒரு இடம், அப்ப நல்ல ஒரு பெண்மணி இருப்பாங்கன்னு தானே அர்த்தம். அப்பா யோசிக்கிறேன் கில்லி படத்துல வர மாதிரி என்ன பேச வைக்காது. ஆமா ஏங்க இன்னைக்கு வந்து சாதாரண நாள் இல்ல, ஒருத்தங்களை கிட்னாப் பண்ண போறோம். எஸ், அதாவது சுருக்கமா சொல்லணும்னா எங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சன் நட்சத்திரத்தை தான் நாங்க பார்க்க போறோம். அவங்களுடைய ஒர்க் டேல அவங்களுடைய ஒர்க் லைஃப்ல இருந்து ஒரு சின்ன எஸ்கேபிசம், ஒரு பிரீஸியான டைம்ல எங்களோட அவங்க சிட் எஸ்கேப்லாம் இல்ல, டைரக்டாவே சொல்லுவோம் கிட்னாப் தான் பண்ண போறோம். அப்படி சரி, ஓகே. எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? யா சரி, வந்துட்டேன். அப்ப பண்ணி தானே ஆகணும். அது வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச புனிதா தொடர்ல இருந்து புனிதாவை தான் வந்துட்டு கிட்னாப் பண்ண போறோம். வாங்க உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசலாம். வாங்க. வணக்கம் புனிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் எப்பவுமே நாங்க செட்ல வந்து நாங்க ஷூட் பண்ணுவோம். இன்னைக்கு வெளியில வந்து கொஞ்ச நேரம் சில் பண்ணலாம் அப்படின்னு இல்ல நிக்கி? ஆமா ஆமா ஆமா, அது ஒரு அற்புதமான ஒரு கிளைமேட் வேற. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா? கேட்ட கேள்விக்கு பதில் தான் நம்ம புனிதா. எக்ஸ்ட்ராவா பேச மாட்டாங்க. ஆனா எனக்கு என்ன கவலைனா, ஒரு பக்கம் கபிலன், இன்னொரு பக்கம் மரகதம், ஆபீஸ்லயும் பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எப்படி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சமாளிக்க போறீங்க நீங்க? கண்டுக்க மாட்டேன், அவ்வளவுதான். கண்டுக்க மாட்டீங்களா? ஐயோ, இங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1008 பிரச்சனைன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வேதனையில இருக்காங்க. நீங்க கண்டுக்கல? எது பண்ணாலும் பிரச்சனை ஆகுது இந்த வீட்டுல. இப்படி நடந்தா பிரச்சனை, உட்கார்ந்தா பிரச்சனை, ஏன் உட்கார்றேன்னு கேக்குறாங்க. என்ன பண்றது? எஸ், அதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் பிரச்சனை தான். எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா வந்து அமைது இல்லையா? கவலைப்படாதீங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி தான் இது நிரந்தரமல்ல, சீக்கிரம் சரியாயிடும். புனிதா ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறமா நிமிஷிகாவுடைய லைஃப் எப்படி மாறி இருக்கு? ஏன்னா கண்ணான கண்ணே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்தது எல்லாருக்குமே. வந்து நிமிஷிகாவா இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கப்பா, பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு நல்லா தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம கண்ணான கண்ணையில வந்து எல்லா ஃபாதர்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு எமோஷனல் சீன் வரப்போ அவங்களுமே கண் கலங்கி நாங்க பாத்திருக்கோம். சோ ஆஃப்டர் கண்ணான கண்ணே இப்போ புனிதாக்கு வரப்போ என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு? புனிதா வந்து இது அம்மா பொண்ணு கதை. சோ அம்மாக்கும் பொண்ணுக்கு எவ்வளவு பாண்டிங் இருக்கு. அது மேரேஜ் ஆனா இப்போ நம்ம எல்லாரும் விட்டுட்டு வர கஷ்டப்படுவோம்ல அம்மா விட்டுட்டு. சோ அந்த கான்செப்ட் அது. அதுல எமோஷன்ஸ், டிராமா, சண்டை, இப்போ தம்பி கூட சண்டை, எல்லாமே இப்போ அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஆனா இப்போ ரியல் லைஃப்ல வந்து மரகதம் அம்மா, உங்களோட அம்மா, ரியல் லைஃப்ல நிமிஷிகாவோட மம்மி எப்படி எப்பவுமே சண்டை பிடிக்கிற மதர்ஸ் அண்ட் டாட்டர்ஸா? இல்ல ரொம்ப ஸ்வீட்டா சண்டை வரும், வராமல இருக்காது, வரும். பெட்ஸ் விஷயத்துல சண்டை வரும். பெட்ஸ் கிளீன் பண்ணணும், அதெல்லாமே பண்ணணும். அந்த விஷயத்துல நீங்க க்ளீன் பண்ண மாட்டீங்களா பெட்ஸ்? அதுதான் சொல்ல எனக்கு அந்த டவுட் மைண்ட். ஷூட்டிங் வந்துருவாங்கல்ல, வீட்டுக்கு போகும்போது பண்ண மாட்டேன், தூங்கி தூங்கி எந்திரிக்கும். அதனால என்னென்ன பெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? நான் வந்து இப்போ 20 cats இருக்கு, பின்ன 2 dogs இருக்கு. 20 கேட்ஸா? 20 கேட்? ஏங்க நீங்க என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஒரு பட்டாளமே வளர்த்துட்டு இருக்கீங்க. இல்ல, 2 தான் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க ஃபேமிலி டெவலப் பண்ணிட்டு போய் அதுக்கு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க. நான் வச்சிருக்கேன், அதனால அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டே போயிட்டாங்க. வர்ற குடும்பத்தை பிரிக்கிறவ இல்லடா புனிதா, குடும்பமே இல்லனாலும் கூட்டிட்டு வந்து குடும்பத்தை அமைக்கிறவங்க நிமிஷிகா அப்படிங்கிற மாதிரி. ஒரு பூனை பண்ணையே வச்சிருக்கீங்க. ஒவ்வொன்றுக்கும் பேர் ஏதாவது இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தேன், அப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிட்டனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏங்க அப்ப நீங்க பூனை 1, பூனை 2, பூனை 3 அந்த பேட்ச் வச்சிருக்கேன். ஸ்வீட்டி ஃபர்ஸ்ட் பேட்ச் குட்டி, செகண்ட் பேட்ச் குட்டி. பேட்சா தான் கூப்பிடுறீங்க? ஸ்வீட்டி ஃபேமிலி கம் ஹியர் அப்படினா ஓடி வரும். ஆஹா, அப்புறம் என்னெல்லாம் பேட்ச் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க பாப்பா. ஸ்வீட்டி ஃபர்ஸ்ட் போட்டவங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் போட்டவங்க ஒரு அளவுக்கு பெருசாயிட்டாங்க. இப்போ குட்டி இருக்காங்க. ஏங்க என்னங்க ஸ்கூல் நடத்திட்டு வர மாதிரி பேட்ச் 1 பேட்ச் 2. உங்களுக்கு வந்து பூனை ஸ்கூல் வேணுமா? டெஃபினட்டா புனிதா வந்து தொடர்பு கொள்ளுங்க. புனிதா இல்ல நிமிஷிகா. இப்பவே பிரச்சனை, ரோட்ல எங்கயாவது கேட்டிருந்தா அந்த பூனை வீடு இருக்கு, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க. ஓ, அப்படியே அடையாளமாவே மாறிடுச்சா? ஏரியாலயே ராமநாதன் வீடு எங்க, ரமேஷ் வீடு எங்கன்னு கேள்விப்படுவோம், பூனை வீடு எங்கன்னு கேள்விப்படுவோம். நான் நினைச்சேன் சரி உங்க ஏரியா கலவரம் புனிதா தெரியுமா, அவங்க ஃப்ரெண்டு தான் நானு. இல்ல, ஓ அந்த பூனை வளர்த்திட்டு இருக்காங்களா அவங்க தானே, அங்கதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்க. நாங்க ரொம்ப யதார்த்தமா கேட்டோம் பெட்ஸ், ஆனா இப்படி ஒரு பதில நாங்க எதிர்பார்க்கல. ஓகே, ஒரு பெட் லவர் மம்மி வந்து இந்த சில விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னா என்னது நிமிஷிகா? படம் போன் இல்ல ஏதாவது மூவி பார்த்துட்டே இருந்தா கோவப்படுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல எந்திரிச்சு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆனா நைட் வரைக்கும் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பேன். எங்க எந்திரிக்க மாட்டேன். சாப்பாட்டுக்கு வெளியில அது கொண்டு அவங்களே ஃபீட் பண்ணிடுவாங்க, சாப்பிட வச்சிருவாங்க. அது அம்மா கையில சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இருக்கும்ல. சோ வீட்டுக்கு போனா அவங்கதான் ஊட்டி விடுவாங்க. சரி, புனிதாக்கும் நிமிஷிகாக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஒற்றுமையும் சேமா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
ஆனா இருந்தாலும் இந்த 2-3 விஷயங்கள்லாம் ஒற்றுமையா இருக்கும்பா புனிதாக்கும் நிமிஷிகாக்கும் அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்கள்? எதுவுமே இல்ல நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அம்மா அந்த பாசம் இருக்கு அதுக்கு ஒரே விஷயம் அது ரொம்ப கரெக்ட் தான் பின்ன அதை தவிர்த்து எதுவும் கிடையாது இதுல வந்து புனிதா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பா எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போவா எல்லாருக்கும் என்ன சொல்றது யார் என்ன பண்ணாலும் டாலரேட் பண்ணிட்டு இருப்பா ஒரே லைஃப்ல நிமிஷிகா வந்துட்டு எல்லாரும் பார்த்தாங்கன்னா ஸ்மாக் போட்டுட்டு போயிட்டே ஐயோ அப்படியா? ஆமாங்க தெரியாதா ஸ்மாக் அப்படி அவ்வளவு எல்லாம் கிடையாது அப்படி வயலண்ட் கிடையாது சைலண்ட் தான். ஆகும் சம்டைம்ஸ் ஆகும் பட் எல்லா டைம் இப்போ நம்ம வந்து இந்த புனிதாவை வந்து கடத்திட்டு இங்க வந்து நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கோம்ல ஆனா இப்போ நீங்க வந்து நிமிஷிகாவை மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா நிக்கி இப்போ சைலண்டா பேசுவாங்க. ஓகே அப்போ ஒண்ணு பண்ணலாம் இப்போ வந்து நாங்க வந்து புனிதாவை கடத்துறோம் ஓகேவா? புனிதா அவ்வளவுதான் இனி வீட்டுக்கே போக முடியாது உங்களை கடத்திட்டோம். சந்தோஷம் அவ்வளவுதான். அந்த வீட்ல ரொம்ப பிரச்சனை இருக்குங்க யாராவது கூட்டிட்டு போவாங்களான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிட்னாப்பர்ஸ் கிட்ட அண்ணா வண்டியா அப்படியே ஊட்டி சைடுல விடுங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு இவங்களே நாட்டுக்கே கடத்த சொல்லிடுவேன் நான் வேற நாட்டுக்கே வா. சரி ஓகே இப்போ நிமிஷிகா உங்களை கடத்திட்டோம் அவ்வளவுதான். ஏடா விடு எனக்கு என்னோட குட்டி எல்லாம் போய் பாக்கணும் அதெல்லாம் முடியாது அப்ப எனக்கு நிறைய பூனை வாங்கி தரியா நான் கூட வந்துடுறேன். ஏங்க இவங்க 20 இருக்கிறத வந்து 40 பெருக்க பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் உஷாராதான் நம்ம இருக்கணும் போல இருக்கு. என்ன கடத்திட்டு போன கஷ்டம் தான் ஆனா செம கியூட் ஒண்ணு அழகா வந்து கிட்னாப்பிங் சீனே எங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் அடிச்சு கட்டினீங்க பாருங்க. சரி இப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா? இப்போ அடுத்த கட்ட வாழ்க்கையில எனக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தேவைப்படுதுப்பா இன்னொரு 5 இயர்ஸ்ல நான் இந்த விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு அடையணும்னு இருக்கேன் அப்படின்னா அது என்னெல்லாம் விஷயங்கள்? 5 இயர்ஸ்ல என்ன கேக்குறாங்கல்ல நிமிஷிகாவும் சொல்லலாம் புனிதாவாவும் சொல்லலாம். புனிதானா இந்த குடும்பம் சண்டை போடாம இப்படியே கொஞ்சம் நிம்மதியா போயிடும் எல்லாருக்கும் தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு போயிடும். சண்டை போடாம இருந்தா நம்ம எப்படி மெகா சீரியல் உருவாக்குறது? இல்ல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க தனியா போய் சண்டை போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பூஜிதா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மெகா சீரியலா உருவாக்குவாங்க. ஓகே இப்போ நிமிஷிகாவா ஐ see myself எனக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் செட் பண்ணணும். எனக்கு ஃபார்ம் செட் பண்ணி எல்லா லைக் ஃபார்ம் அனிமல்ஸ் ஆகட்டும் பின்ன வைல்ட் அனிமல்ஸ் கிடைச்சாலும் ஓகே தான். வைல்ட் அனிமல்ஸ் இப்ப சாங்சுரி ஆயிருமே அனிமல்ஸ் கிடைச்சாலும் ஓகே தான். நிறைய டாக்ஸ் கேட் கொஞ்சம் பாத்துருங்க. இல்ல அலௌட் இல்ல இந்த சிங்கம் அலௌட் இல்ல. இந்த சிங்கம் இது அசிங்கம். அதுதாங்க சொல்ல வந்தேன். பெருசா இருக்கு ஹைட் குட்டி தான 4 கால் கேக்குறாங்க. ஓகே வைல்ட் அனிமல்ஸ் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் எல்லாம் எந்த அனிமல் கிடைச்சாலும் எனக்கு வெச்சு ஹார்ஸ் வேணும் மெயினா. ஹார்ஸ் எல்லாம் செட் பண்ணி எனக்கு இது பண்ணு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணனும். அனிமல்ஸோட அனிமல்ஸா வாழ சிட்டி லைஃப் ஒரு கிராமத்துல போய் வயக்காட்டுல நல்ல கோகனட் ட்ரீ தென்னை மரம் எல்லாம் வச்சுட்டு நிறைய எல்லாம் பண்ணுவாங்கல்ல கார்ன் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா விவசாயம் பண்ணனும் ஃபார்மிங் பண்ணனும். கரெக்ட். ஆஹா 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 ஒரு விவசாயி பெண். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா நிமிஷிகா வந்து சூப்பரா சமைப்பாங்க. அப்படியே ஆமா 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 பயங்கர ஒரு அது அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கே. சமைக்க மாட்டீங்களா? டீயே போட தெரியாது எனக்கு. ஏங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு சமைக்க தெரியாது சமையலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூப்பு குக்கு டாப்பு குக்குன்னு சொல்ல வரீங்க. அப்ப நீங்க வந்து சமைக்கவே மாட்டீங்க சுத்தமா சமையலே ட்ரை பண்ணது இல்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் 10 minutes போட்டிருந்தாங்க ஆனா அது பண்ணி முடிக்கும் போது 3.5 hours ஆயிடுச்சு. ஓ இவரை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஃபுல் டே ஆயிடுமே. ஃபுல் எவ்ரி டேஸ் வந்து ரொம்ப வொஸ்ட் டேயா மாறிடும்னு நினைக்கிறேன். ஆனா சரி இப்போ நம்மளுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னை விட நிக்கே நல்லா குக் பண்ணுவாங்க. நான் நல்லாவா? எனக்கு ஒரு வாரமும் படுற பாடு இருக்கே. ஒருத்தன் வந்து முட்டமாலான்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்துட்டு வந்தான். அது தெரியாம நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி இப்போ ஒருவேளை இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஒர்க் எல்லாம் தாண்டி இந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த கல்யாணம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பையன் வருவான். இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல. அப்போ என்ன பாதி தான். இப்போ மண்டே டு வெனஸ்டே நான் சமைக்கிறேன். வெனஸ்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நீ சமை. சண்டே ஃப்ரீ டே நம்ம 2 பேருமே வெளியே போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு நிமிஷம் என்னமோ 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி நான் நார்மலா சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிரிச்சு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மண்டே டு வெனஸ்டே நான் சமைக்கிறேன். வெனஸ்டே அதாவது தேர்ஸ்டேல இருந்து அட்லீஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் நீங்க சமைக்கிறீங்க. இல்ல வேற யாராவது கூட்டிட்டு வந்து சமைக்க வச்சுக்கலாம். ஃபுல்லாவே பசங்க தான் சமைக்கணும். நீங்க சமைக்கவே மாட்டீங்க அவ்வளவுதானே. சரி இருந்தாலும் பண்ண மாட்டேன் இல்லங்க எனக்கு வராது செட் ஆக சரி இப்போ வந்து எனக்கு இப்ப எனக்கும் உடம்பு சரியில்லை. இப்போ வர அந்த குக்குக்கு அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. அப்ப நீங்க தான் அம்மா என்னால முடியலம்மா ப்ளீஸ். அதுக்குதானே ஆன்லைன்ல இருக்கு முடிஞ்சு அதுக்குதான் இருக்குல்ல ரெடியா. சரி அன்னைக்கு ஆன்லைன்ல ஸ்ட்ரைக். அப்ப என்ன பண்ணுவீங்க? 3மே ஒண்ணா நடக்குது.
ஆன்லைன்ல ஸ்ட்ரைக்கு, எங்கேயும் வெளியே போக முடியாது, பந்து. அதுக்கப்புறம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, குக்குக்கு உடம்பு சரியில்லை. அப்ப என்ன பண்ணுங்க? ஹெல்ப்லெஸ் ஆயிட்டீங்க நீங்க. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப்ஸ் போட்டு படுத்துக்கலாம். அப்போ கூட அப்ப கூட ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி சுடுதண்ணி வைக்க மாட்டேன்டா நான். என்னங்க அதுதான் சொல்றேன். ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஃபாஸ்டிங் நான் எதுக்கே இருக்கணும்? உடம்பு இல்லனாலே அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனா ட்ரிப்ஸ் போடுவாங்க, குளுக்கோஸ். டிப்ஸை வந்து நாங்க சாப்பாடா கன்சிடர் பண்ணி எனர்ஜி தானே கன்வெர்ட் ஆகுது இல்ல. ஆனா இப்படி ஒரு பதில நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. நான் கூட ஏதாவது பிரெட் வாங்கி அது மிச்சம் மீதி இருக்கிற இட்லியை வச்சு இட்லி உப்புமா பண்ணுவாங்கன்னு சூரிய வம்ச ரேஞ்சில பார்த்தோம். ஏங்க ட்ரிப்ஸ் ஏத்தி உடம்ப தேத்திக்கலாம் அப்படின்றீங்க. சாப்பாடு என்ன? பிரேக்ஃபாஸ்ட் என்ன? ட்ரிப்ஸ். லஞ்ச் என்ன? ட்ரிப்ஸ். இல்ல நீ உடம்பு சரியில்லைங்க சொன்னல. ஆமா. அப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா சாப்பிடாம இருந்து. இல்லம்மா இப்ப நான் தண்ணி கேக்குறேன். குக் பண்ண மாட்டாங்க, நானும் குக் பண்ண மாட்டாங்க, வர ஆளும் குக் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைக் ஆன்லைன் ஸ்ட்ரைக் எதுவுமே இல்ல. உனக்கு சீரியஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஹாஸ்பிடல் தான் அட்மிட் பண்ணும். கல்யாணம் நாங்க பண்றாங்கல்ல அவங்க தான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவாங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களே நான் சமைச்சு நீ சாப்பிட்டு ஹாஸ்பிடல் போறதை விட டைரக்டா ஹாஸ்பிடல். சரி இப்ப நான் இப்படி வரேன். இதெல்லாம் ஓகே ஃபைன். மாமியார் இப்படி எல்லாம் இருக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்கணும். இந்த கணவர் ஓகே ஃபைன். இதை சொன்ன உடனே எல்லாரும் பயந்து அடிச்சு பதறி ஓடுவாங்க, பக்கத்துல இருக்கு ஓடிடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கணும். சரி ஆனா இருந்தாலும் மாமியாருக்கு இப்போ வரும். மாமியார் இப்படி எல்லாம் மாமியார் இருந்தா எனக்கு ஓகேப்பா அப்படின்னா என்ன மாதிரி மாமியார்? நமக்கு அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருந்தா போதும். அந்த கம்ஃபர்டபிலிட்டி வேணும். பையன் விட அம்மா தான் கரெக்டா இருக்கணும். அதாவது அவங்க உங்களுக்கு அடாப்ட் ஆயிடணும். அவங்க வந்து ஒரு 40-50 வருஷமா வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் எல்லாம் வந்து இல்ல 50 வருஷமா அவங்க பையன் வளர்த்திட்டாங்க. அடுத்த வர வருஷம் என்ன வளர்த்துனா போதும். 50 வருஷமா பையன் வளர்த்துறாங்க. அடுத்த வருஷம் அதாவது இந்த ஃபுல் இன்டர்வியூல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற பதில் சொல்லக்கூடிய ஒரே பெண்மணி புனிதா குடும்பத்தில் புனிதா மட்டும்தான். போதுமா? இதுக்கு மேல ஏதாவது கேள்வி இருக்கா? இதுக்கு மேல கேள்வி இல்ல. இவங்களை பார்த்து பதறி அடிச்சுதான் ஓடணும். ஒரு நபர் வேகமாக ஓடினாரே, என்ன ஆயிற்று? என்ன ஆயிட்டு? புனிதாவை பார்த்த அப்புறம் மனசு தாங்காம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா, இப்படி எல்லாம் வாழ்க்கையை நடத்திட்டு போனா இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றதுக்காக வந்தேன். உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என்னன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபேவரட்ஸ் தான் நாங்க கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் எது நிமிஷிகாவோட ஃபேவரட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? கேளுங்க. உங்களோட ஃபேவரட் நான் தெரியும். சரி இல்ல, ஆனா அதை தாண்டி இப்ப வந்து ஒவ்வொரு விஷயம் நான் வந்துட்டு கேட்பேன். உங்களுக்கு ஃபேவரட்டான சாப்பாடு என்னது? ஃபேவரட் சாப்பாடு நிறைய இருக்கு. அப்படியே சந்திரமுகி ஜோதிகா மேம் வந்துட்டு அப்படியே கண்ணை இப்படியே சிரிக்கி பார்த்தா அப்படி. வெஜ்ல என்ன ஃபேவரட்? நான் வெஜ்ல என்ன? வெஜ் தான். வெஜிடேரியன். ஓகே ஓகே சரி. அப்ப வெஜிடேரியன்ல என்ன ஃபேவரட்? வெஜிடேரியன்ல பன்னீர் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே நெக்ஸ்ட். பன்னீர் பிரியாணி. பின்ன நிறைய சாப்பிடணும். எனக்கு எது சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீங்க ஆனா விரும்பி சாப்பிடுவீங்களே. ஃபேவரட் இதுதான்ப்பா ஒண்ணுதான். நான் இது இருந்தா நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், வாரம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டே. எனக்கு ஒயிட் சீஸ் பாஸ்தா பிடிக்கும். ஒயிட் சீஸ் பாஸ்தா. பின்ன பன்னீர் பிரியாணி. பன்னீர் பிரியாணி இல்லனா ஒயிட் சீஸ் பாஸ்தா இருந்ததுன்னா நிமிஷிகா வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களா? அப்படியே எல்லாம் சொல்ல முடியாது. சாப்பிட பிடிக்கும்னு சொன்னேன். யாரு பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன? சரி ஓகே ஓகே. நிமிஷிகாவுடைய ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்னது? பார்க்க ரொம்ப பிடிக்கும், விளையாடவும் பிடிக்கும். கிரிக்கெட் பிடிக்கும் பார்க்கிறதுக்கு. கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். விளையாடுறதுக்கு பேட்மிண்டன் பிடிக்கும். ஓகே. அண்ட் நிமிஷிகாக்கு வந்து ஆனா இந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப க்ளோஸ் அப்படினா யார்? என்னோட ஃப்ரெண்ட் நித்யா, காலேஜ்ல இருந்து. நம்ம நித்யாவா? காலேஜ்ல இருந்து நித்யா. காலேஜ்ல இருந்து தானே? அதுதான் நமக்கு தெரியும். இல்ல அவங்க காலேஜ் படிக்கிறப்போ நீங்க வேலைக்கெல்லாம் போய் கல்யாணம் ஆயிடுச்சுல? எனக்கு எங்கங்க கல்யாணம்? எனக்கு 26 வயசு தாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்காருங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க, பால்வாடியில படிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். இன்னைக்கு மெத்தட் ஆக்டிங் என்ன அப்படின்னு வந்துட்டு கத்துக்கலாம் வாங்க. ஓகே இன்னொரு ஃபேவரட்ஸ்க்கு போவோம். ஓகே ரொம்ப ஃபேவரட் சிட்டி அப்படினா என்னது? சிட்டி இந்தியாலக்குள்ள தானே கேக்குறீங்க? காஷி பிடிக்கும். விருந்தாவன் ரொம்ப பிடிக்கும். காஷி பிடிக்குமா? விருந்தாவன். சரி ஃபேவரட் ஸ்பாட் சொல்லிட்டீங்க. ஃபேவரட் இடம் சென்னையில எது? சென்னையில நான் இப்ப நிறைய போறது மால் மட்டும் தான். அது மட்டும் தான் நான் போயிருக்கு. எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போனோம், இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். உத்தண்டி போகும். உத்தண்டி அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்குல்ல, மச்சியா பெருமாள், அங்க போவேன். அங்க போயிட்டு அங்க பக்கத்துலயே பீச் இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அப்படியே போயிடலாம். கோயில் இதுதான். எப்படி
ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா வந்துட்டு எங்கேயாச்சும் போலாம் நிக்கி, நம்ம வந்து பாண்டிச்சேரி போவோம் அது இல்ல உங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கை. Yeah. அதே மாதிரி இப்போ புனிதால வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமா கபிலன் இருக்காரு, வாசு இருக்காரு. வாசுவை தவிர நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள், சன் குடும்பங்கள்ல இந்த குடும்பத்துல இந்த ஹீரோ சூப்பரா நடிக்கிறாரு அப்படின்னா யார் உங்களுக்கு பிடிச்சது? யார்? சிங்கப்பெண்ணையில மகேஷ் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆமா. மகேஷ் நல்லா இருப்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் பின்ன 3 முடிச்சு சூர்யா. சூர்யாவா? சூர்யா தள்ளாட்டத்துல மட்டும் தானே இருப்பாரு. அதுதான் காமெடியா இருக்கும் ஆக்சுவலி பாக்குறதுக்கு. தள்ளாட்டம் மட்டும் இல்ல, அவரோட வாழ்க்கை திண்டாட்டமாவும் தான் இருக்கு. சரி ஓகே. ஆனா வணக்கம் தமிழ்ல இன்னொரு பையன் இருப்பாங்களே, நீ தானே வந்ததுல இருந்து தன்னை தானே செதுக்குற முயற்சியில தான் இருக்காரு. தன்னை தானே செதுக்கியவன். ஓகே, ஹீரோஸ் சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்து வந்து நம்மளுடைய சன் குடும்பங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல வந்து ஹீரோயின்ஸ் யார் ரொம்ப பிடிக்கும்? ஆடுகளம் சத்யா. ஆஹா, டெல்னா. டெல்னா. ஆஹா, வெரி குட். எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். டெல்னா, இது உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம் எல்லாம்? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சமைக்க தெரியுமான்னு கேளுங்க. யாரதான் பிடிக்காம இருந்திருக்கு? போய் ஒரு அட்ரஸ் கோட் போட்டுட்டு. ஆமா, என்னங்க நம்ம பின்கோட் வந்துட்டு மென்ஷன் பண்ணி ஆகணும். இல்லனா அந்த அந்த என்வலப்போ இல்லனா அந்த லெட்டரை யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? கரெக்ட். ஆஹா, சைனாவால் நீலம் காதல் கடிதம் எழுதி கொடுத்துருவீங்கல்ல. அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். சோ இந்த மாதிரி இன்னைக்கு புனிதா நீங்க வந்து ரொம்ப பிஸியா ஒர்க்ல இருந்தாங்க. அந்த டைம்ல நடிச்ச மாதிரி உண்மையாவே கடத்தி கூட்டிட்டு வந்து நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். எங்களுக்குமே செட்ல ரொம்ப நாள் இருந்து இப்படி வெளியில வந்து பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு, பிரீசியா இருக்கு. ஆனா உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, அவங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்ப இன்னொன்னு என்னன்னா, எனக்கு அவங்க சூப்பரான ஒரு சிங்கர்னு தெரியும். வீட்டுக்குள்ள சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு யாரு சொன்னான்ட்டு நாங்க எல்லாருமே சொல்றோம், நீங்க நல்லா ஒரு 4 லைன் தான். சரி, நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டான சிங்கர்லாம் கிடையாது. ஆனா இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரீட் சிங்கரா மாறி இருக்கோம். சிங்கரே கிடையாதுன்னு சொல்றேன். நீங்க பெர்ஃபெக்ட்டானதை விட இல்லங்க, சும்மா 4 லைன் நம்ம வந்துட்டு பாடுவோம்ல. இப்ப ஃப்ரெண்ட்ஸா எல்லாருமே இருந்தோம்னா நம்ம வந்து ஜாலியா பாடுவோம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது ஒரு 4 லைன் நம்ம வந்துட்டு பாட போறோம், அவ்வளவுதான். ஓகே, we are a street singer. Are you guys ready? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. என்ன கண்ணே மட்டும் இறங்குது, நல்லா வரணும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல நான் தான் என்று, உன் காதல நான் தான் என்று. ஆஹா, அவ்வளவுதான். அந்த சொல்லில் அந்த சொல்லில் அந்த சொல்லில் சொல்லில் சொல் அவ்வளவுதான். அந்த சொல்லில் அந்த சொல்லில் உயிர் வாழ்வே, உயிர் வாழ்வே, உயிர் வாழ்வே. அவ்வளவுதான். சூப்பர். ஆஹா, இவ்வளவு அழகா பாடுறாங்களே, இது போதுமே. ஒரு நிமிஷம், இங்க என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுதா நிமிஷிகா உங்களுக்கு? பாட்டு சொல்லி கொடு. பாட்டு சொல்லி கொடுக்கல, மனசுல இருக்கிற விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னா, அதான் பொய்யாவது சொல்லுங்க நாங்க உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அதை சொல்லி உங்க வாயால சொல்ல வச்சிருக்காரு அவரு. இருக்கா கபிலன்? ஒண்ணும் இல்ல கபிலன், நான் இங்க பேசி தீத்துட்டு இருக்கேன், அங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே, லவ் யூ. சரி, இப்போ என்ன அப்படின்னா, நல்லா அண்ணா ஓப்ராலாம் பயங்கரமா எடுக்கறாங்களே. ஓப்ராவா? ஓப்ரா சூப்பரா எடுங்க. அது ஒரே வாட்டி எடுங்க பாப்போம். லைட்டா எடுங்க. வருங்க, வண்டியா லைட்டா எடுத்து ஓடிட்டு போகுது. சும்மா இருங்க, வருதுங்க. இவ்வளவு நல்லா இருக்கு, போதும். உங்க அளவுக்கு அந்த திறமை வராது. அவ்வளவு டேலண்ட் இல்ல. இனிமே நம்ம பாடுறோம். அவ்வளவு டேலண்ட் எங்க யாருக்குமே இல்ல. எவ்ரி ஃப்ரைடே நீங்க வந்துட்டு பாட்டு கிளாஸ்க்கு வரீங்க. ஓகேயா? எவ்ரி சாட்டர்டே நீங்க சமையல் சொல்லி கொடுப்பீங்க. ஆக மொத்தத்துல எந்நேரம் அங்க கூட தான் இருக்க போறீங்க நீங்க. எஸ், ஆமா, டெஃபினட்டா. இந்த மாதிரி ஒரே கன்ஃபியூஷன் ஆஃப் த கொலாபரேஷன்ல சக்சஸ்ஃபுல்லி இன்னைக்கு உங்களோட டேவை வந்து ரொம்ப அழகா நாங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த அற்புதமான காலை பொழுதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஒர்க் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் நிமிஷிகா. புனிதமான புனிதா, மிகவும் நன்றி. எஸ், அண்ட் ஃபைனலி புனிதா குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. 250 எபிசோடுகளை கடந்து வெற்றி நடை போடுகிறது புனிதா. ஸோ புனிதா குடும்பத்துடைய ரசிகர்களுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாரும் இவ்வளவு நாள் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இனியும் சப்போர்ட் பண்ணுங்க. அடடா புனிதா, புனிதமான புனிதா, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வேற லெவல்ல இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எடுத்துட்டு போற ஒரு விஷயங்கள்லாம் என்னன்னா, புனிதா தாண்டி நிமிஷிகா கிட்ட தான் வந்துட்டு ஆபத்தான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு. சோ அந்த சைடு சோ ஸ்வீட், நிறைய ஸ்போர்ட்டிவா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க் யூ சோ மச் புனிதா. இதே மாதிரி சந்தோஷமா ஜாலியா இருங்க. ஓகே மைடர் மக்களே, இன்னைக்கு நாங்க வந்துட்டு புனிதா தொடர்ல இருந்து கடத்திட்டு வந்து நம்ம ஒரு தனி ஷோவா பண்ணிட்டு இருந்தோம்.
உங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றத நாங்க வந்து நம்புறோம். எஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். until then it's bye from Nikki and Pujitha. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் Pumax Western Briefs.